வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அந்த சப்ஜெக்டோடைய வீடியோ. இது வீடியோ நம்பர் 3. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஃப் அன் அட்வொகேட் அந்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது என்ரோல்மெண்ட் பண்ணுறது தான். ஒரு அட்வொகேட்டை என்ரோல்மெண்ட் பண்ணால் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அக்கார்டிங் டு த ஸ்டாச்சுட்டு. இப்போது இன்றைக்கி டாபிக் என்னென்ன பார்க்க போகிறோம். முதல்ல ஆக்ட்னா என்ன, ரூல்னா என்ன, இதுவே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதை கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அதில் சில செக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அதை பார்ப்போம். பவர் டு மேக் ரூல்ஸ், அமிக்கஸ் கியூரி அப்படின்னா என்ன, அல்ட்ரா வேரஸ் அப்படின்றாங்களே அப்படின்னா என்ன. அதுக்கப்புறம் ஒரு லீடிங் கேஸ் பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் லீகல் எய்ட் அண்ட் அட்வைஸ் வெர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த லீடிங் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா ஆக்ட் அப்படின்னா என்ன, ரூல் அப்படின்னா என்ன. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்கிறோம். அது ஆக்ட் அப்படின்னு வருது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அப்படின்னு வருது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்று தானா அப்படின்ற டவுட் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைமரி லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி லெஜிஸ்லேஷன் அப்படின்னு என்னென்னா அதுதான் முதன்மை சட்டம், இல்லைன்னா அடிப்படை சட்டம். அந்த ஆக்ட் இப்போ தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961ன்றது ஒரு அடிப்படை சட்டம், ஒரு மூல சட்டம், முதன்மையான சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா த மெயின் லா பாஸ்டு ஆர் எனாக்டட் எங்கே அப்படின்னா பை லெஜிஸ்லேஷன் தான் பண்ண முடியாது. அதாவது இந்த ப்ரைமரி லெஜிஸ்லேஷனு பாஸ்டு ஆர் எனாக்டட் அப்படின்னா அது சட்டமாக்குறது எங்கே, பை லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தை தான் பண்ண முடியும். அது பார்லிமெண்ட்டாகவோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேஷனாகவோ இருக்கலாம் இந்த ஆக்ட். ஸோ பட் என்னென்னா இந்த ஆக்ட் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இருக்கணும். புரியுதுங்களா. அந்த ஆக்ட் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இருக்கணும். பியாண்ட் கான்ஸ்டியூஷன் போச்சு அது பேர் என்னது, அன்கான்ஸ்டியூஷன். அப்போது கோர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடும், கேன்சல் பண்ணிடும். ஸோ ஆக்ட் அப்படின்னா அதுதான் ப்ரைமரி லெஜிஸ்லேஷன் பாஸ்டு ஆர் எனாக்டட் பை லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்தில் தான் அதை இது பண்ணுவாங்க, சட்டமாக மாற்றுவாங்க. அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா லெஜிஸ்லேச்சர் தான் இருக்குது. அது பார்லிமெண்ட்டோ இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ இருக்குது. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்றது ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லாவா இல்லைன்னா அது சென்ட்ரல் லாவா? இது பார்த்திங்கன்னா த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961ன்றது ஒரு சென்ட்ரல் லா. அப்போது சென்ட்ரல் லானா எங்கே இயற்றிருப்பாங்க, பார்லிமெண்ட்டில் தான் இயற்றிருப்பாங்க, எனாக்டட் பை பார்லிமெண்ட். ஏன் அப்படின்னா இது பார்லிமெண்ட் சென்ட்ரல் லாவாக இருந்ததுன்னா இட் அப்ளைஸ் த்ரூ அவுட் இந்தியா. பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். ஆனால் தான் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் ஒரு சென்ட்ரல் லா. சரிங்களா. ஸோ இட் அப்ளைஸ் த்ரூ அவுட் இந்தியா. இது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் எனாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம், சென்ட்ரல் லாவில். சரி, இப்போ உங்களுக்கு ஆக்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இப்போ ரூல்னால் என்ன சார் அப்படின்னா சபார்டினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சபார்டினேட் ஆர் டெலிகேட்டட் லெஜிஸ்லேச்சர். இது ப்ரைமரி, இதுதான் மூல சட்டம். இது சபார்டினேட் அப்படின்னாங்க. சபார்டினேட் என்னன்னு எடுத்துக்கலாம், துணை சட்டம்னு எடுத்துக்கலாமா, துணை அப்படி எடுத்துக்கலாம். டெலிகேட்டட் அப்படின்னது அதிகார பகிர்வு கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம், அதிகாரம் வழங்கப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அதாவது டீட்டெயில்டு ரெகுலேஷன் ஃப்ரேம்டு அண்டர் பை யார், கவர்மெண்ட்டோ இல்லைன்னா அந்த அத்தாரிட்டியோ கிவன் பை த ஆக்ட்.
அப்போ என்ன அர்த்தம்? ஆக்ட்ன்றது வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சொல்லலாம், அட்வொகேட்ஸ் வந்து மே என்ரோல், அவங்க என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ட் சொல்லலாம். ஆனால் ரூல்னா எப்படி பண்ணுறது, ப்ரொசீஜர் என்ன, எந்த மாதிரி ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது தான் ரூல். சரிங்களா? இங்கே வந்து அட்வொகேட் வந்து என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இது சொல்லிடும் ஆக்டு. ஆனால் ரூல் தான் வந்து எப்படி பண்ணணும், த ப்ரொசீஜர், அதுதான் சொல்லுங்க, டீட்டெயில்டு ரெகுலேஷன், அதை ஃப்ரேம் பண்ணலாம் ரூல் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, ரூல் கேனாட் ஓவர் ரைட் த ஆக்ட். இந்த ஆக்டுக்கு முரணாலாம் நீங்கள் ரூல் எதுவும், இந்த எப்படி இந்த ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அண்டரில் இருக்கணுமோ அதே மாதிரி இந்த ரூல் வந்து ஆக்டுக்கு அண்டரில் இருக்கணும். ஆக்ட் வந்து இது வந்து ரூல் வந்து கேனாட் ஓவர் ரைட், ஆக்டுக்கு மேலே அது போகக்கூடாது. போனோன்னா அர்த்தம் தட் இஸ் கால்டு அல்ட்ரா வேரஸ். அல்ட்ரா வேரஸ் இல்லைன்னா ஸ்டக் டவுன் பண்ணணும் கோர்ட்டு. மூலம் இந்த முதன்மையான சட்டத்துக்கு கீழே தான் இது இருக்கணும். சட்டம் என்ன சொல்லுதோ அது இது செயல்படுத்தணும். இது வந்து ஒரு புது சட்டம் போட முடியாது. அந்த மாதிரி போட்டால் அது வந்து என்னது, பியாண்ட் த பவர், அல்ட்ரா வேரஸ் கேன்சல் பண்ணுவாங்க, ஸ்டக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ். அப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அப்படின்னா அது எது, இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அண்டரில் தான் இது வரும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சரி, இந்த மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் மாதிரி யாரெல்லாம் பவர் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த டாபிக் என்னென்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 போகலாம். அந்த அட்வொகேட்ஸ் ஆக்டில் வந்து சில செக்ஷன்ஸ் சொல்லுது இல்லையா, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம். செக்ஷன் 19 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் டு சென்ட் காப்பீஸ் ஆஃப் ரோல்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து அட்வொகேட்ஸாக எங்கே அந்தந்த ஸ்டேட் பார் கவுன்சில் என்ரோல் பண்ண லிஸ்ட்டெல்லாம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டியது ஸ்டேட் பார் கவுன்சிலோட பொறுப்புன்னு சொல்லுது செக்ஷன் 19. அதே மாதிரி வந்து செக்ஷன் 22 என்ன சொல்லுதுன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் என்ரோல்மெண்ட், நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணவுன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதை பற்றி செக்ஷன் 22 பேசுது. இங்கே தான் முக்கியமான செக்ஷன் 24. நீங்கள் பேர் ஆக்ட் எடுத்து பாருங்கள், தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 பேர் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 24 தான் குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸை பற்றி பேசுது. ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணுன்னா என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்றது செக்ஷன் 24 ஆஃப் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 சொல்லுது. ஹீ ஆர் ஷி இஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சிட்டிசன் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிக்கல் வருது கான்ஸ்டியூஷனில்? ஆர்டிக்கல் 5ல் சொல்கிறாங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அந்த எடுத்து பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆர்டிக்கல் 5ல் இருக்கும். அப்புறம் வந்து ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ், 21 வருஷம் அவர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், வயசு அவருக்கு 21 வயசு ஆகிருக்கணும் அவருக்கு. அப்டைன்ட் எ டிகிரி, லா டிகிரி இருக்கணும், டிகிரி இன் லா, அதுவும் எங்கே, ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியில் அதை வாங்கியிருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, என்ரோல்மெண்ட் ஃபீஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவர் பே பண்ணணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக மஸ்ட் ஃபுல்ஃபில் எனி அதர் கண்டிஷன், வேறு ஏதாச்சும் கண்டிஷன் வந்து ஸ்டேட் பார் கவுன்சில் சொல்லியிருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்பெசிஃபை த ரூல்ஸ் லேட் டவுன் இன் த ஸ்டேட் பார் கவுன்சில். ஸோ செக்ஷன் 24 எதை பற்றி பேசுது? குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட்டை பற்றி பேசுது. சரி, குவாலிஃபிகேஷன் இருந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குமா? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட் அது வந்து செக்ஷன் 24A சொல்லுது. A person is disqualified if he is convicted for an offense involving moral turpitude அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது புரியலையே? கன்விக்டட்னு என்ன அர்த்தம்? குற்றவாளின்னு சட்டப்படி அறிவிச்சிட்டாங்க. குற்றவாளின்னு அறிவித்த ஒரு ஆள் கன்விக்டட் வந்து
ஏதாச்சும் அஃபென்ஸ் பண்ணி இன்வால்விங் மோரல் டர்பியூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கக்கேடு, நெறிமுறைக்கேடு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா அந்த அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி கன்விக்ஷன்லாம் ஆயிடுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோல்லேருந்து எடுத்துருவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. டிஸ்குவாலிஃபைனா தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. செக்ஷன் 24A சொல்லுது. ப்ளஸ் த கன்விக்ஷன் ஸ்டில் ஆப்ரேட்டிவ். ஸ்டில் ஆப்ரேட்டிவ்னா தற்போதும் செயல்பாட்டில் இருந்ததுன்னா, கன்விக்ஷன் வந்து செயல்பாட்டில் இருந்ததுன்னா அது இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஆஃப்டர் 2 years ஃப்ரம் ரிலீஸ் ஆர் இம்ப்ரிசான்மெண்ட், 2 வருஷம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து மே பிகம் எலிஜிபிள் ஃபார் என்ரோல்மெண்ட். சரிங்களா? அதான் வந்து செக்ஷன் 24 வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுது. சரி, அதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் 25 அப்படி அதுலேருந்து 27 வரைக்கும் என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜரை பற்றி சொல்லுது. பார் கவுன்சிலில் போய் என்ரோல்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜரை பற்றி சொல்லுது. சரி, இப்போ நம்ம சொல்லிட்டோம், ரூலை பற்றி பேசினோம். பவர் டு மேக் ரூல்ஸ், யாரெல்லாம் ரூலை மேக் பண்ணுற பவர் வந்து இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் கொடுக்குது அப்படின்னா, செக்ஷன் 15 ஒரு செக்ஷன் 15 வந்து என்ன சொன்னால், ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு பவர் கொடுக்குது. என்ன பண்ணலாம், மே மேக் ரூல் டு ரெகுலேட் இட்ஸ் மீட்டிங், எலெக்ஷன்ஸ், கமிட்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ரூல் எல்லாமே ஸ்டேட் பார் கவுன்சில் பண்ணலாம். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. எது? செக்ஷன் 15 கொடுக்குது. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்புறம் செக்ஷன் 28 என்ன கொடுக்குதுன்னா, ஸ்டேட் பார் கவுன்சில் கேன் மேக் ரூல்ஸ் ரிகார்டிங் என்ரோல்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ், குவாலிஃபிகேஷன், கண்டிஷன் ஃபார் அட்மிஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம், ரூல் ஃப்ரேம் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த சட்டம் செக்ஷன் 28 வந்து இவங்களுக்கு பவர் கொடுக்குது ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு. 15 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ரூல்ஸ் மேக் பண்ணிக்கன்னு சொல்லுது. இது வந்து என்ரோல்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்ற ரூல் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த 28 செக்ஷன் 28 சொல்லுது. என்ரோல்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ், தகுதி, கண்டிஷன் ஆஃப் அட்மிஷன்னா சேர்க்கைக்கான நிபந்தனை, உங்களை என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான நிபந்தனைலாம் நீங்கள் வந்து ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 28. அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அது புரிஞ்சுக்கிறதுக்காக, தமிழ்நாடு பார் கவுன்சில் ப்ரிஸ்கிரைப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அட்வொகேட்ஸ் என்ரோல்மெண்ட். அட்வொகேட்ஸுக்கெலாம் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்கணுன்றதை ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, அதுதான் அந்த ரூல். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, செக்ஷன் 34 இருக்குது. அது வந்து ஹைகோர்ட் மே டேக் ரூல்ஸ் ரிகார்டிங், ஹைகோர்ட்டுக்கும் பவர் கொடுக்குது ரூல்ஸ் மேக் பண்ணுற பவர். எதுக்கு? ப்ராக்டிஸ் ஆஃப் அட்வொகேட்ஸு, ட்ரெஸ் கோடு, கான்டக்ட் இன்சைட் த கோர்ட்டு, ஃபைலிங் ப்ரொசீஜர், இந்த மாதிரி அட்வொகேட்ஸ்லாம் இந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஹைகோர்ட் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுறதுன்னா அதை அட்வொகேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு 34 வந்து ஹைகோர்ட்டுக்கு பவர் கொடுக்குது. ஹைகோர்ட் இஷ்யூஸ் ரூல்ஸ் ரிகார்டிங் அட்வொகேட்ஸ் அப்பியரன்ஸ் பிஃபோர் த கோர்ட். கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொடுக்குற பவர் ஹைகோர்ட்டுக்கு உண்டு. அதுதான் 34 சொல்லுது. சரி, இப்போ வந்து ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு பார்த்துட்டோம், ஹைகோர்ட் பார்த்துட்டோம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் பவர் கொடுக்குது. அதுதான் செக்ஷன் 49. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா மே ஃப்ரேம் ரூல்ஸ் ரிகார்டிங் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், தொழில்முறை நெறிமுறை, தொழில்முறை ஒழுக்கம், இதெல்லாம் வந்து இவங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் வந்து லீகல் எஜுகேஷனை பற்றி, அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டக்ட், அட்வொகேட் ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் எடுக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் வந்து என்ன பண்ண டெலிகேட் பண்ணுது.
அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 49A இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மே மேக் ரூல்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ரொவிஷன் ஆஃப் த அட்வொகேட் ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ஃப்ரேம்ஸ் ப்ரொசீஜரல் ரூல்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்ட். ஸோ அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்து ஒரு ப்ரைமரி லெஜிஸ்லேஷனு. அதுக்கு அண்டரில் ரூல்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பவர் கொடுக்குது? ஸ்டேட் பார் கவுன்சில் கொடுக்குது, ஹை கோர்ட்டுக்கு கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. இந்த 4 பேருக்குமே டெலிகேட்டட் பவர் கொடுக்குது அந்த ஆக்ட். நீங்கள் இந்த ரூல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க, மேக் பண்ணுங்கள், ரூல் மேக் பண்ணுற பவரை கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆக்டும் ரூலும் எதுக்கு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா இதை புரிஞ்சதுக்காக தான் நான் அதை முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அல்ட்ரா வேரியஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு லாட்டின் டேம் தானே, பியாண்ட் லீகல் பவர் ஆஃப் அத்தாரிட்டி. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துக்குது, 49A கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. 49A வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் சொல்லுது. அவர் வந்து இதுக்குள்ளே தான் இப்போ ரூல்லாம் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இவர் போயிட்டு என்ன 49A வச்சுக்கின்னு போயிட்டு அவர் பார் கவுன்சில் சொல்கிற அந்த ரூல்ஸ்லாம் இவர் வந்து பண்ண முடியாது. இவர் வந்து அதுக்கு மேக் பண்ண முடியாது. ஸோ இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டம், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட இவர் ரூல் மேக் பண்ணணும். ரைட்டுங்களா? அதான் டெலிகேஷன் லெஜிஸ்லேச்சர் கேன் நாட் ஓவர் ரைட் ஆர் ஆட் கண்டிஷன்ஸ் டு கான்ட்ராரி டு த பேரண்ட் ஸ்டாட்யூட். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் என்ன அர்த்தம்? ரூல் வந்து பேரண்ட் ப்ரைமரி ஸ்டாட்யூட்டை அட்வொகேட்ஸ் ஆஃப் ஆக்டை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓவர் ரைட்னா அதுக்கு மீறிலாம் அவர் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ்லாம் வந்து புது கண்டிஷன்லாம் ஆட் பண்ண முடியாது. இந்த ரூலை வச்சு எனக்கு தான் ரூல் பவர் கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு இவரே தனியாக ஒரு ரூல்லாம் போட முடியாது. அவருக்கு என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே தான் அவர் செயல்படணும். அது மாதிரி செயல்பட்டிங்கன்னா அது வந்து ஓகே. அந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டுக்கிட்ட போய் நாளைக்கு கோர்ட் வந்து அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இது பியாண்ட் பவர்னா அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடும். அப்போ தான் இது சொல்லும், இது வந்து அல்ட்ரா வேரஸ், பியாண்ட் யுவர் லிமிட் அப்படின்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம். அல்ட்ரா வேரஸ்ன்னு சொல்லிட்டு, வைரஸில் வெரஸ். இது என்ன சார் அமிக்கஸ் கியூரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜென்ரலாக ஒரு பர்சன், அதாவது யூஸ்வலி வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டை வந்து கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணோம். எதுக்குன்னா டு அசிஸ்ட் த கோர்ட். அவங்க கோர்ட்டுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக கோர்ட்டே அப்பாயிண்ட் பண்ணோம். சில அட்வொகேட்ஸை, சீனியர் அட்வொகேட்ஸை அப்பாயிண்ட் பண்ணோம். அவங்க தான் பேர் அமிக்கஸ் கியூரி. அப்போனா என்ன அர்த்தம்? உங்கள் கான்டாக்ட் நல்லா இருக்கணும், நீங்கள் ப்ராக்டிஸிங் வந்து நல்லா பண்ணியிருந்துருக்கணும், கோர்ட்டு வந்து உங்கள்கிட்ட நல்லா லீகல் பவர் இருக்குது, லீகல் இது இருக்குன்றது கோர்ட் வந்து உணர்ந்துச்சுன்னா உங்களையே ஒரு அமிக்கஸ் கியூரியாக அப்பாயிண்ட் பண்ணணும். ஒரு கண்டிஷன் என்ன, அந்த பர்டிகுலர் கேஸ்லேயே அவர் ஒரு பார்ட்டியாகவோ இருக்கக்கூடாது. அது மட்டும் ஒரு கண்டிஷனு. அவர் வந்து ஹெல்ப்ஸ் த கோர்ட் லீகல் இஷ்யூஸ், ப்ரொவைட்ஸ் இண்டிபெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ஸ். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அமிக்கஸ் கியூரின்றவரும் ஒரு அட்வொகேட்டு தான், ஒரு சீனியர் அட்வொகேட், லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சவர்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஒரு கூடுதல் தகவல் தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது வந்து அட்வொகேட்ஸ் ஆக்டை பற்றி படிக்கணும். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அட்வொகேட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தால அமிக்கஸ் கியூரியும் அதில் வராங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது. டெக்ஸ்ட் புக்கு அவங்க வந்து வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்கணும், சப்ஜெக்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டே வரேன் நான் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம இந்த கேஸ் லா உள்ள போகலாம். இது வந்து ஒரு லீடிங் கேஸ் லா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் லீகல் எய்ட் அண்ட் அட்வைஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறவங்க. இவங்க ஒரு வாலண்டரி லீகல் ஆர்கனைசேஷன் வச்சுக்கிங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரைவேட் தான், வாலண்டரி லீகல் ஆர்கனைசேஷன். இது அவங்களுக்கும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு கேஸ் நடக்குது. எப்போ சைடேஷனாக 1995 நடக்குது. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 24, அதாவது வந்து பர்சன்ஸ்
குவாலிஃபைட் ஃபார் என்ரோல்மெண்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 24 குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றது சொல்கிற சட்டம் தான் 24. செக்ஷன் 49 என்ன சொல்லுது அப்படின்னா, ரூல் மேக்கிங் பவர் யாருக்கு, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ரூல் மேக்கிங் பவர் இது கொடுக்குது 49. சரி, அல்ட்ரா வீரஸ் ஏன் வருது இந்த 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 கேஸ்ன்றதை பார்ப்போம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரூல் மேக் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு தான் பவர் இருக்குல்ல, ரூல் மேக் பண்ணுற பவர் அவங்க இருக்கா இல்லையா, இருக்குது. அவங்க வந்து ஒரு ரூல் மேக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் ஆக்டே கொடுக்குது. மினிமம் ஏஜ் என்ன சொல்லுது, 21 இயர்ஸ்னு சொல்லுது, ஆக்டே கொடுக்குது 24 செக்ஷன் 24. ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை அங்கே சொல்லவே இல்லை, அந்த கண்டிஷனே கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பற்றி ஆக்டே பேசலை. ஆனால் இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ரூல் மேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து அட்வொகேட் வயசு வந்து 45 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்கள என்ரோல்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரூல் இவங்க கொண்டு வராங்க. ப்ரைமரி லெஜிஸ்லேஷனே என்ன சொல்லுது, மினிமம் ஏஜ் வந்து 21 தான் சொல்லுது. இவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கணும்னு ஆக்டே சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறதுன்னா ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 45 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்கள அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரூல் போடுறாங்க. இப்போ இந்த ரூல் வந்து ஆக்டுக்குள்ள ப்ரைமரி லெஜிஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பியாண்டாக போதா இல்லை அது உள்ளதாக இருக்குதா, அட்மிசபிளா அப்படின்னு கோர்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ த ரூல் வாஸ் சேலஞ்சு பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அந்த ஆர்கனைசேஷன் போய் சேலஞ்ச் பண்ணுது, இவங்க இந்த மாதிரி ரூல் போடுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பவரே இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுறாங்க. த ரூல் வாஸ் சேலஞ்சு. எந்த ரூலு, 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க இல்லையா, அதை போயிட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. சரி, நாம் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாமா. த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹேஸ் பவர் டு ப்ரிஸ்கிரைப் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் என்ரோல்மெண்ட். பார் கவுன்சிலுக்கு பவர் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அப்பர் ஏஜ் 45 வயசு அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே சீலிங்கு, அதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வெதர் சச் ரெஸ்ட்ரிக்ஷன் வயலேட்ஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட் டு ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷன். அதாவது வந்து இந்த ரூல் வந்து உரிமையை பாதிக்குதா, வயலேட் பண்ணுதா. வயலேட்னா அர்த்தம் உரிமையை மீறுதா, சட்டத்தை மீறுதா. எந்த உரிமை, ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி எங்கே சொல்லுது, ஆர்டிகல் 14 கான்ஸ்டியூஷனில் பார்க்கணும். ரைட் டு ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷன் எது சொல்லுது, ஆர்டிகல் 19. இதுதான் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் G இது சொல்லுது இல்லையா, ரைட் டு ப்ராக்டிஸ் த ப்ரொஃபஷன். ஸோ இதை வந்து இது வயலேட் பண்ணுதா, அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இது வயலேட் பண்ணுதா இந்த ரூல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெதர் த ரூல் வாஸ் வேலிட் அண்டர் 49. இப்போ ஏன்னா அவங்களுக்கு 49 தான் அவங்களுக்கு பவர் கொடுக்குது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு மேக் பண்ணுறது, இப்போ ரூலை மேக் பண்ணுற பவர் அது வந்து வேலிடா அப்படின்னு ஒரு 3 இஷ்யூ ரைஸ் பண்ணுறோம் நாம். சரி, இப்போ ஆக்சுவல் நடந்தது என்னன்றது பார்ப்போம். இந்த பெட்டிஷனர் யார், அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கியூ பண்ணுது. என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுதுன்னா, Advocate Act does not prescribe upper limit. அட்வொகேட் ஆக்டே வந்து அப்பர் ஏஜை வந்து ப்ரிஸ்கிரைபே பண்ணல. ஆனால் பார் கவுன்சில் வந்து cannot create unreasonable restriction. இவங்க எப்படி வந்து அதுக்கு ஒரு கிரியேட் பண்ண முடியும், இது வந்து அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூல் வயலேட்ஸ் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் G இதை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எலிஜிபிள் லா கிராஜுவேட்ஸ்
எலிஜிபிள் லா கிராஜுவேட் ஷுட் நாட் பி டினைட், மறுக்கக்கூடாது. எலிஜிபிள் லா கிராஜுவேட்ஸ் என்னது, அவங்க படிச்சுட்டு வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க, லா டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன குவாலிஃபிகேஷனு, ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணுன்ற குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கள வந்து ஏஜ் லிமிட்டை வச்சு அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் தடுக்க முடியாது, டினை பண்ண முடியாது, அனுமதிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர்கியூ பண்ணோம் இல்லையா, ஏன்னா அவங்க தானே அந்த ரூலை போட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து செக்ஷன் 49 வந்து பவர் கொடுக்குது, எனக்கு ரூல் மேக் பண்ணுற பவர் எனக்கு கொடுக்குது. என்ன த ரூல் வாஸ் ஃப்ரேம், நான் எங்களுக்காக அந்த ரூலை நாங்கள் போட்டோம் அப்படின்னா, மெயின்டைன் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண, தொழில் தரமாக இருக்கணுன்றது நாங்கள் வந்து அந்த ரூலை போட்டிருக்கிறோம். இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ஆஃப் லீகல் ப்ரொவிஷன், எஃபிஷியன்சின்னு அர்த்தம் நல்ல திறமையான அட்வொகேட்ஸ்லாம் வரணும், செயல்பாடு திறமையாக இருக்கணும், ப்ளஸ் செயல்பாடு நல்லா இருக்கணும்லாம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் அந்த ரூலை போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அட்மிசபிள், அதாவது பெர்மிசபிள், எங்களுக்கு ரூல் மேக் பண்ணுற பவர் கொடுக்கறதுனால இது வந்து நாங்கள் சட்டத்து பிறகு தான் பண்ணுறோம், சட்டத்துப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான் அப்படின்னு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லுது. சரி, இப்போ என்ன பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு இதையும் விசாரணை பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 24 சொல்லுது இல்லையா, குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட்டு, அது வந்து உங்களுக்கு ஆக்டே சொல்லிடுச்சு, குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட் சொல்லிடுச்சு, நீங்கள் வந்து புது டிஸ்குவாலிஃபிகேஷனை கொண்டு வர முடியாது. நீங்கள் உங்களுக்கு ரூல் மேக் பண்ணுற பவர் தான் கொடுத்துக்கிறத தவிர நீங்கள் ஆக்டே வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நியூவாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது டிஸ்குவாலிஃபிகேஷனு. ஏன்னா சட்டம் ஆல்ரெடி சொல்லிடுச்சு, குவாலிஃபிகேஷனும் டிஸ்குவாலிஃபிகேஷனும் ஆல்ரெடி சட்டம் சொல்லிடுச்சு. அதுக்கு அண்டரில் நீங்கள் ரூல் மேக் பண்ணுமே தவிர நீங்களே ஒரு புதுசாக ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, அதாவது ஆட் பண்ண முடியாது, அதுக்கு உங்களுக்கு ஒரு பவர் கிடையாது அப்படின்னு சொல்லு. தேர்ஃபோர் த ரூல் ப்ரிஸ்கிரைபிங் அப்பர் ஏஜ் லிமிட் வாஸ் அல்ட்ரா வைரஸ். இது வந்து அட்வொகேட்ஸ் ஆக்டுக்கு வந்து முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, த ரூல் வாஸ் நாட் அப்ஹெல்டு, ஏற்கப்படவில்லை. அது என்னாச்சு, வாஸ் ஸ்ட்ரக் டவுன், ரத்து செய்யப்பட்டது. அப்போ இதில் என்ன தெரியுது, அட்வொகேட்ஸ் வந்து ஒரு மினிமம் 21 இயர்ஸ் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் வைக்கக்கூடாது, மேக்ஸிமம் இந்த ஏஜில் தான் நீங்கள் பண்ணணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு நீங்கள் ஏஜ் கட்டுப்பாடெலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு ரூல் மேக்கிங் பவர் கொடுத்தாலும் அந்த பிரின்சிபல் அட்வொகேட்ஸ் ஆக்டையே நீங்கள் அமெண்ட் பண்ணுற மாதிரி ரூல் நீங்கள் போட முடியாது. இப்போ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க, அந்த அட்வொகேட்ஸ் ஆக்டே அமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து ரூல் மேக்கிங் பவர் தான், அதுக்கு அண்டரில் தான் நீங்கள் ரூலை மேக் பண்ணுவோம் தவிர நீங்களே ஒரு புதுசாக வந்து ஆட் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட், அந்த ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ அட்வொகேட்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து மினிமம் 21 வயசு இருந்தால் போதும், அதனால் யார் வேணால் அட்வொகேட் படிச்சுட்டு என்ரோல்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு லீடிங் கேஸ் இல்லையா, எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா. இப்போது கொஞ்சம் 40 வயசில் இருக்கவங்க படிக்கிறவங்க கூட என்ரோல்மெண்ட் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்றது தான் இந்த லீடிங் கேஸில் நமக்கு சொல்கிற விஷயம். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம், அட்வொகேட்ஸ் ஆக்டும் ரூலும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் தான் கன்ஃபியூஸ் நிறைய பேர் இருக்குது, ரூல்னா என்னன்னு தெரியாது, ஆக்ட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆக்ட் வெர்சஸ் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அண்டரில் இருக்கணும், ரூல் வந்து ஆக்டுக்கு அண்டரில் இருக்கணும். சரிங்களா? அப்புறமா இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ரோல்மெண்ட் அட்வொகேட்லாம் பார்த்தோம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சுன்றதை பார்த்தோம். அப்புறம் பவர் டு மேக் ரூல்ஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பவர், ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு இருக்குது,
பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோர்ட்டு அமிகஸ் கியூரி பார்த்தோம். அல்ட்ரா வேரியஸ்ன்றது பியாண்ட் பவர் த லிமிட்ன்றது பார்த்தோம். இந்த லீடிங் கேஸில் பார்த்தோம். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த டாப்பிக்கில் வந்து வேறு ஒரு டாபிக் எடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.